வணக்கம். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்று கம்பர் பாடினார். இந்த நோக்குதல் என்பது வேறு, பார்ப்பது என்பது வேறு. பார்ப்பது என்பது நாம் பொதுவாக நமக்கு எதிரே வீதியில் வரக்கூடியவர்களை பார்த்துவிட்டு கடந்து செல்லுகிறோம் இல்லையா? அதுதான் பார்ப்பது. ஆனால் நோக்குதல் என்பது ஆழமாக பார்ப்பது, ஆழமாக கவனிப்பது என்று பொருள். அப்படி மாடத்தில் நின்ற சீதையும் வீதியில் நின்ற ஸ்ரீராமனும் ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். அப்படி நோக்குகிற போது வாயால் பேசக்கூடிய வார்த்தைகள் பலம் இல்லாமல் போய்விடுகின்றன. அதனால்தான் வள்ளுவர் பாடினார், கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று வள்ளுவர் பாடினார். அதைத்தான் கம்பர் தனது காவியத்திலே பிரதிபலிக்கிறார். பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் அங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார் என்று பாடினார். அதாவது பார்வை என்கிற கயிற்றினால் ஒருவருடைய உள்ளத்தை இன்னொருவர் ஈர்த்தனர். வரிசிலை அண்ணலும் வில்லை ஏந்திய ஸ்ரீராமனும் வாழ்கண் அங்கையும் வாழ்வோன்ற கண்களையுடைய சீதையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார். ஒருவருடைய உள்ளத்தில் இன்னொருவர் புகுந்து கொண்டனர் என்று கம்பர் பாடுகிறார். மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிரொன்று ஆகினார். கருங்கடல் பள்ளியில் கலைவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்று பாடுகிறார். அதாவது இரண்டு பேரும் சீதையும் ஸ்ரீராமனும் ஒருங்கிய இரண்டு உடலுக்கு உயிரொன்று ஆயினர். ஸ்தூல உடல்கள் இரண்டு, ஆனால் அந்த இரண்டு உடல்களும் ஒரு உயிரை பெற்றதை போல இருவரும் ஆகி போனார்கள். கருங்கடல் பள்ளியில் கலைவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று பாடினார். அதாவது அவர்கள் இப்போது அவதாரம் பண்ணி மானுட சொரூபமாக இப்போது இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காக மானுட ரூபம் தாங்கி இங்கு வந்திருக்கிறார்கள். அப்படி இங்கு வந்து நீண்ட காலம் ஆயிற்று. சீதை மிதிலையிலே இருந்தால், ஸ்ரீராமன் அயோத்தியிலே பிறந்தான். இப்போதுதான் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கிறார்கள். அதனால் அப்படி நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கிற போது பேசுவதற்கு எதுவும் தோன்றாது என்று கம்பர் பாடுகிறார். கருங்கடல் பள்ளியில் என்றால் பார்க்கடலில் என்பது பால் நிறமுடைய கடல், பார்க்கடல் வெள்ளை நிறமுடையது. ஆனால் அதை கம்பர் கருங்கடல் என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், மகாவிஷ்ணுவுடைய நிறம் என்ன நிறம்? கருமை நிறம், நீல நிறம். அந்த நிறத்தை கடல் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கம்பர் கருங்கடல் என்று சொல்லுகிறார். கருங்கடல் பள்ளியில் கலைவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால், பிரிந்த பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு சேர்கிறார்கள். அப்படி சேர்கிற போது அவர்களுக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் என்பது வராது என்று கம்பர் சொல்லுகிறார். அதிலே இன்னும் ஒரு நுட்பத்தை கம்பர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் என்று சொல்லுகிறார். பொதுவாக இன்றைய வாழ்வியலில் நம்மிடம் ஏதாவது இருந்தால்தான் நமக்கு சிறப்பு. பதவியோ கல்வியோ பட்டமோ பொருளோ இருந்தால் சிறப்பு. இன்னாருக்கு கல்வியில் அவர் சிறந்தவர் என்றால் சிறப்பு, அவர் பொருளுடையவர் என்றால் சிறப்பு, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் பெரிய பதவியில் இருக்கிறார் என்றால் சிறப்பு. ஆகவே இன்றைய உலகில் நம்மிடம் ஏதாவது இருந்தால்தான் சிறப்பு. ஆனால் கம்பர் அதிலே ஒரு நுட்பத்தை வைத்திருக்கிறார். என்ன நுட்பத்தை வைத்திருக்கிறார்? இல்லை என்று சொல்வதை ஒரு சிறப்பாக சொல்லுகிறார். யாருக்கு இல்லை? ராமனுக்கும் ஒன்று இல்லை, சீதைக்கும் ஒன்று இல்லை. அதுதான் அவர்களுடைய சிறப்பு என்கிற நுட்பத்தை கம்பர் அதிலே வைத்திருக்கிறார். என்ன இல்லை? மருங்கிலா நங்கை. நங்கை என்றால் சீதை. அந்த சீதைக்கு என்ன இல்லை? இடை என்பது இல்லை. மருங்கிலா நங்கை. ஸ்ரீராமனுக்கு என்ன இல்லை? வசையில் ஐயன்.
அவன் குற்றம் குறைகள் இல்லாதவன். ஸ்ரீராமன் குற்றமே இல்லாதவன், யாரும் குறை சொல்ல முடியாதவன். அப்படி குறையில்லாத ராமனும் இடை என்பது இல்லாத சீதையும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிரொன்று ஆயினர். இரண்டு உடல்கள் இரண்டு, உயிர் ஒன்று என்கிற அளவிலே அவர்கள் அன்பால் கலந்து போனார்கள் என்று கம்பர் பாடுகிறார். ஒரு மதம் கொண்ட யானை எப்படி தரையை உடைத்து கொண்டு வெளியேறுகிறதோ, அப்படி சீதா பிராட்டியினுடைய அந்த சிந்தனைகள் அப்படியே கட்டை இழந்து ஸ்ரீராமனுக்கு பின்னால் சென்றது என்று கம்பர் பாடுகிறார். நோமுறு நோய் நிலை நுவலகிற்றினள். அவளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ராமனிடத்திலே கொண்டிருந்த அன்பை யாரிடத்திலும் அவளால் சொல்ல முடியவில்லை. அது எப்படி இருக்கிறதா? ஊமரின் மனத்திடை உன்னி விம்முவாள். ஒரு வாய் பேச முடியாத ஊமையாக இருக்கக்கூடியவன் எப்படி யாரிடம் பேச முடியாமல் இருப்பானோ அப்படி அவள் கலங்குகிறாள். காமனும் ஒரு சரம் கருத்தில் எய்தனன். இந்த மன்மதன் இருக்கிறானே, அவன் என்ன செய்தான்? அந்த நேரம் பார்த்து அவன் மலர்கணையை ஏவினான். அந்த மலர்கணை எப்படி இருக்கிறதா? வெம்மெறி அதனிடை விறகிட்டு என்னவே. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற போது அதில் விறகை இட்டால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த நேரம் பார்த்து மன்மதன் தனது மலர்கணைகளை சீதையை பார்த்து ஏவினான். அதற்கு பிறகு சீதையனுடைய நிலை எப்படி இருக்கிறதா? தளங்கிய கலைகளும் நிறையும் சங்கமும் மழுங்கிய உள்ளமும் அறிவும் ஆமையும் இழந்தவள் இமையவர் கடைய யாவையும் வழங்கிய கடலென வரியல் ஆயினாள் என்று கம்பர் பாடுகிறார். அதாவது அவளுடைய அழகு நலன்கள், அவளுடைய கலைகள், அவளுடைய மேகலாபரணங்கள், அவளுடைய மன உறுதி, அவள் கரங்களிலே பூட்டியிருந்த சங்குகளாலான வளையல்கள், மழுங்கிய உள்ளம், அவளுடைய வாட்டமான உள்ளம், அறிவு, ஆற்றல், அதே மாதிரி மாமை என்றால் மேனினுடைய நிறம், இவள் எல்லாவற்றையும் இழந்தவள். அப்படி இழந்த பிறகு எப்படி ஆனாலாம்? இமையவர் கடைய யாவையும், தேவர்கள் பார்க்கடலிலே அமுதம் எடுப்பதற்கு கடைந்தார்கள் இல்லையா? அப்படி கடைந்த பிறகு அந்த பார்க்கடல் தன்னிடத்தில் இருந்த எல்லா சிறப்புகளையும் தேவர்களுக்கு வழங்கிவிட்டது. அப்படி வழங்கிய பிறகு அந்த பார்க்கடலில் சிறப்புகள் என்று எதுவுமே இல்லை என்று ஆகிவிட்டது. அப்படி தன்னிடத்தில் இருந்த அந்த தளங்கிய கலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த மேகலாபரணங்கள், நிறை, மன உறுதி, சங்கம், வளையல்கள், சங்குகளால் ஆன வளையல்கள், வாட்டமான உள்ளம், அறிவு, மேனினுடைய நிறம், மேனினுடைய பிரகாசம், அந்த தேஜஸ் எல்லாவற்றையும் அவள் இழந்தாள். இழந்த பிறகு எப்படியானால் தன்னிடத்தில் இருந்த சிறப்புகளை எல்லாம் இழந்த அந்த பார்க்கடல் போல இமையவர் கடைய யாவையும் வழங்கிய கடலென வரியல் ஆயினள். எதுவுமே தன்னிடத்தில் இல்லை என்கிற உணர்வுக்கு சீதா பிராட்டி ஆளாகிவிட்டாள். ஒரு நெருப்பிலே போடப்பட்ட ஒரு தளிர் போல சீதை ஆனாள் என்று கம்பர் அவளுடைய நிலையை வர்ணிக்கிறார்.